Welcome guys, this is RK from The Odyssey, Christopher Nolan movie review. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் ஃபேன். எனக்கு ஜேம்ஸ் கேமரோன் படமே பெருசாக ஒர்க் ஆகாது, கிறிஸ்டோஃபர் நோலன் படம் சுத்தமாக ஒர்க் ஆகாது, இந்த படமும் எனக்கு ஒர்க் ஆகலை. இந்த படத்தோட ஸ்டோரி இது ஒரு எப்பிக் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மித்தாலஜி ஃபிலிம். இந்த படத்தை எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவானுங்க. ஏன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் ஒரு பிரெயினி, நான் ஒத்துக்கிறேன். அவர் படமே உனக்கு புரியலையா அப்படின்றதுக்கோசமே உருட்டுவானுங்க. எனக்கு மூளையிலனே வச்சுக்கோங்க, எனக்கு படம் ஒர்க் ஆகலை. நாட்டில் எவனுக்குமே நோரம் பத்தலடா. இந்த படத்தில் மேட் டேமுக்கு பதிலாக தோரில் வர கிறிஸ் எம்பரத்தை போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, போர் முடிஞ்ச ஒரு குழு அவங்க ஊருக்கு திரும்பி போகுது கப்பலில். அப்படி போகும்போது அந்த செத்தவங்களோட பாவம் இவங்களை எப்படி தோற்றுது, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவங்க வீடு போய் சேர்றாங்களா இல்லையான்றது தான் கதை. டெக்னிக்கலி ஆல் குட். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், எடிட்டிங், கேமரா, லொக்கேஷன், ஸ்பெஷல் மென்ஷன், மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாறுமாறாக பண்ணிக்கிறாங்க. தாறுமாறான மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இந்த படம் நீங்கள் ஐமேக்ஸில் தான் பார்க்கணுன்னு இல்லை, நான் S2 பெரம்பூரில் தான் பார்த்தேன், ஸ்க்ரீன் 4ல். அங்கேயே சூப்பராக இருந்து நீங்கள் அங்கேயே ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வர ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் பக்காவான கமர்ஷியல் மெட்டீரியலுங்க. எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் தேட்டரில் எல்லோரும் கிளாப்ஸ் அடித்தாங்க. படத்தோட மைனஸ், படம் லேகுங்க. இது ஒரு ஸ்லோ ஸ்பேஸ் படம், அது எனக்கு தெரியும். ஓகே, ட்ராய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நான் அதிகமாக பார்த்த படம்னா அது ட்ராய் தான். அதில் ஹை பாயிண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் பின்னும். நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த படம் புரியும் உங்களுக்கு. வேறு இதுவே ஒரு மைனஸ் தான் இந்த படத்துக்கு. இந்த 2004 ட்ராய் அப்படி எடுத்துருக்காங்க. 2026 கூட இந்த படத்தை அதோடு இதை மேட்ச் பண்ணும்போது எனக்கு மேட்ச் ஆகவே இல்லைங்க படம். என்னன்னா அதில் ஹை பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும் ட்ராயில். இதில் ஹை பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கு சீன் நிறைய இருந்து கூட நோலன் அதை டைலூட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலான இதுவில் எடுத்துருக்காப்புல படத்தை. நிறைய விஷயத்த டைலாக்ல கன்வே பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. அந்த டைலாக்ஸும் கிளியராக இல்லை. ஜெயிண்ட் வர மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது, அந்த போர்ஷனும் சரியாக கிராஃபிக்ஸ் பண்ணல, எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஆனாலும் இது மஸ்ட் தேட்டர் வாட்ச். தமிழில் பார்த்த எனக்கே படம் புரியலையே, இங்கிலீஷில் பார்க்க போகிறவங்களை நினச்சாதான் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6 சீன் ஆன் another வீடியோ.